ஆதரவா எதிர்ப்பா. இதுதான் அரசியலே தவிர கருணாநிதிட்டு இருந்து இப்ப கருணாநிதி இல்லாத இடத்தை இவர் நிரப்புகிறார். எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்ப்பேன் பாத்துக்க சொல்லிட்டப்பா, ஒன்றும் பண்ணிடாது. யாருக்கு சிக்னல் கொடுக்குறாரு? திமுகவுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. காலையில திமுக ஆதரவு, சாயங்காலம் தாவேக ஆதரவு, அடுத்த நாள் காலையில தாவேக ஆதரவு, அப்புறம் திமுக ஆதரவு. இதாங்க நிலை, கெட்ட நிலை. திமுகவுடைய அழுத்தம், திமுகவுடைய மிரட்டல், திமுகவுடைய உருட்டல். பனையூர் பாபு பல ரகசியங்களை தெரிந்தவர், ஆளூர் ஷானவாஸ் பல ரகசியங்களை தெரிந்தவர். இப்பொழுது விசிகாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற தேதியை திமுக குறித்து வைத்திருக்கிறது. எங்களை உதயநிதி முதற்கொண்டு யாருமே ஒரு கேள்வி கூட கேட்கல. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம், எங்களுடைய முடிவு, நாங்கள் எப்படி வேணால் இருப்போம், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய சுயமான முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு சுயாதீன தலைவராக தானே அவர் சொல்கிறார். இதை நம்ம எப்படி திமுக மிரட்டல் லூட்டெல்லாம் எடுத்துக்க முடியும்? 4 நாளுக்கு 40 தடவை பத்திரிகையாளர் சந்தி இதே கருத்து சொல்கிறார். ஒரு தலைவனுக்கு தகுதி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். திமுக கதை முடிஞ்சு போச்சு. திமுகவோடு சேர்ந்ததனால் விசிகாவும் முடிஞ்சு போச்சு. விசிகாலேருந்து மட்டும் ஆளுங்களை பிடிக்கிறதுக்காக நீங்கள்லாம் ஆள் பிடிக்கிறீங்களா? இப்போ பன்னீர் பாபு சேரது, ஷானவாஸ் சேரதுன்னா என் கட்சியை மட்டும் அழிக்கத்தி இவ்வளோ புரியாகிறீங்களான்னு கேட்குறாரு அவர். ஏங்க கட்சி நீங்கள் தானே அழிக்கிறீங்க. பனையூர் பாபு, ஆளூர் ஷானவாஸ், ரவிக்குமார், சிந்தனை செல்வன் அத்தனை பேரும் உங்களால் கட்டுப்பாட்டில் வச்சு முடிஞ்சுதான்? முடியலையே. திருமாவளவன் பதவி ஆசை இல்லாதவர் தான். இல்ல பதவி ஆசை அவர் இல்லாததான். அப்ப இதுக்கு துணை முதலமைச்சர் கேட்கிறாரு. அது ரவிக்குமார் தானே கேட்டாரு. ரவிக்குமார் இவர் சொல்லி ரவிக்குமார் கேட்கிறாரு. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் திமுக எதிர்ப்பு. இவர் அழிந்து போனதுக்கு காரணம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று புதிய தலைமுறையுடைய தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு தெரிவிச்சுன்னு சொல்லிட்டு சிபிஎம், சிபிஐ, அண்ணன் திருமா, யூஎம் எல்லாம் இவங்க உட்கார்ந்து ஒரு டிபேட் 1.5 மணி நேரம் நம்ம பார்த்துருப்போம். அதில் குறிப்பாக அண்ணன் திருமா சொன்ன ஒரு வார்த்தை, அமைச்சரவையில் நாங்கள் இருக்கிறதா, ஆனால் அதுக்காக நாங்கள் கூட்டில் இருக்கிறதா அர்த்தம் கிடையாது, எப்போ வேணால் நாங்கள் வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதை ஏன் சொல்கிறார்? அமைச்சரோட இணைஞ்சிட்ட அப்புறம் ஏன் சொல்கிறாரு? திமுகவுடைய அழுத்தம், திமுகவுடைய மிரட்டல், திமுகவுடைய உருட்டல். பனையூர் பாபு பல ரகசியங்களை தெரிந்தவர், ஆளூர் ஷானவாஸ் பல ரகசியங்களை தெரிந்தவர். அவர் எப்பொழுது விசிகாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற தேதியை திமுக குறித்து வைத்திருக்கிறது. இது போன்ற பல அழுத்தங்களிலிருந்து மீளக்கூடிய தகுதியை திரும்ப இழந்து விட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பதில். திமுக தரப்புக்கு கொடுக்குற சமிக்கை, நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன், நான் உங்களிடம் வாங்கிய தொகைகளை, கண்டெய்னர்களை, ஆட்களை எல்லாமே நான் உங்களுக்கு எந்த காலத்திலையும் உங்களுக்கு சிக்கல் வருகிற பொழுது, உங்களுக்கு விசாரணை வளையத்துக்குள் நீங்கள் போகிற பொழுது, உங்களுடைய டவுசர் பாய்ஸ் கும்பல் ரத்தீஸு பல லட்சம் கோடிகளை வைத்துக்கொண்டு அபூர்வராக மாறி உங்கள் மேல் நடவடிக்கை பாய தயாராக இருக்கிறது. உங்களுடைய ஆடிட்டர், திமுக ஆடிட்டர், துர்காவுடைய ஆடிட்டர் சண்முகராஜன், ஆதவுடைய கட்டுப்பாடு, இப்படி பல நெருக்கடிகளுக்கு திமுகவுக்கு கொடுப்பதற்கு தாவேகா தயார் நிலையில் இருக்கிற பொழுது தாவேகாவுடைய ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழ்ப்பேன், இந்த சமிக்கை தான் திமுகவுக்கு அவர் கொடுப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, அண்ணன் திருமா தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் அமைச்சரவைக்கு போகிறதுக்கும் சரி, இல்லை நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சும் சரி, திமுக ஒரு இடத்துல கூட எங்களை தடுக்கலை. எங்களை உதயநிதி முதற்கொண்டு யாருமே ஒரு கேள்வி கூட கேட்கல. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம், எங்களுடைய முடிவு, நாங்கள் எப்படி வேணால் இருப்போம், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய சுயமான முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு சுயாதீன தலைவராக தானே அவர் சொல்கிறார். இதை நம்ம எப்படி திமுக மிரட்டல் லூட்டெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? 4 நாளுக்கு 40 தடவை பத்திரிகையாளர் சந்தி இதே கருத்து சொல்கிறார். ஒரு தலைவனுக்கு தகுதி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். இதை விசுவாசமாக இருக்க டெல்லியில் போனாலும் விசுவாசமாக இருக்கங்கிறாரு. திமுக கதை முடிஞ்சு போச்சு. திமுகவோடு சேர்ந்ததனால் விசிகாவும் முடிஞ்சு போச்சு. இப்போ டெல்லியில் இந்தியா கூட்டணி முடிந்த பிறகு காங்கிரஸ் திமுகவுக்கு செய்த துரோகம் இதெல்லாம் யாரு கேட்டா? இல்லை, இது யாரு கேட்டா? டெல்லியில் திமுகவுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கேட்கணும், காங்கிரஸ் திமுக சொல்லு. இவரையே சொல்றாரு, நான் உங்க பக்கம் இருக்கேன், உங்க பக்கம். அப்போ அரசியலில் என்ன நடக்கும்னா, கருணாநிதிக்கு நடந்ததை போல மேலே கலைஞர் டிவி ஆஃபீஸு, கீழே அறிவாலயம். ஆமாம், காங்கிரஸ்கார கூட்டணி வைக்கணும். கூட்டணி வைப்பதற்கு 2G வழக்கில் 600 கோடி ரூபா கலைஞர் டிவி
முதலீடு எப்படி வந்ததுன்னு சிபிஐ கீழே விசாரணை பண்ணிகிட்டு இருக்கான். எங்கே அறிவாலயத்தில் கலைஞர் டிவி ஆஃபீஸில் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கான். கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. கருணாநிதி எத்தனை சீட்டு கேட்டாலும் எடுத்துக்கியா, என் பொண்டாட்டியை மட்டும் ஜெயிலில் வச்சிடாது, அவள் ரொம்ப வயசானவா, அங்கேயே செத்து போயிடுவான். தயாளம்மாள் சிறையிலே செத்து போயிடுவாயா, எத்தனை கூட்டணி தமிழனை பூரா மொத்தமாக வச்சுக்கோ, அடமானம் வச்சுக்கோ, வாழ்நாள் மூத்த தமிழை அடிமையாக தான் இருப்பான். உங்ககிட்ட காங்கிரஸுக்கு வித்தர்றேன், ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் உள்ள, எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை மகள் தான் முக்கியம், எனக்கு கட்சி முக்கியம் இல்லை. திமுகவை நம்பி இருக்கிற அத்தனை பேரையும் நீ எடுத்துட்டு போ, நீ ஜெயிச்சுக்க. எப்போ 2009 ஈழத்தமிழர் படுகொலை நடந்து காங்கிரஸ் செய்த படுகொலை திட்டமிட்டது RSS, திமுக, அங்கே இருக்கக்கூடிய பௌத்தம், திராவிடம், ஆரியம். அப்போ கருணாநிதி பதறாருல, அந்த நிலையில பற்றி அண்ணன் திருமா இருக்க. இல்லை, புதிய தலைமுறையுடைய பேட்டியை பார்த்துட்டு ஆதவர்ஜனா உடனே அண்ணன் திருமாவுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன இந்த மாதிரி அமைச்சர் வெளியே போன்ற மாதிரி சொன்னீங்களேன்றதுக்காக அண்ணன் திருமா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதவர்ஜனா சொல்கிறாரு, நான் அவங்க கேட்ட கேள்வி பதில் சொன்னோம், ஒரு நாளும் எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவு திருப்பிலாம் நாங்கள் வாங்க மாட்டோம், உறுதியாக தான் அவங்க கூட இருப்போம், நீங்கள் இதை பற்றியெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்றத திரும்ப ஆதரவு கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன இருக்கு, இதே கருத்து தான் ஒரு வாரம் பேசலாம், கருத்து ஒன்று தான். ஆமாம், ஆதரவா எதிர்ப்பா, இதுதான் அரசியலே தவிர கருணாநிதிட்டு இருந்து இப்போ கருணாநிதி இல்லாத இடத்தை இவர் நிரப்புகிறார். தமிழக அரசியலில் கருணாநிதியை போன்ற ஒரு கயவன் அவன் வாழ்ந்த காலத்திலேயே மெஜாரிட்டி இல்லை. எப்போ 2006-11 கருணாநிதி வாழ்ந்த காலத்திலேயே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வர்ற. அப்போ கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது ஜெயலலிதா என்ற ஒரு ஆட்டக்காரி அரசியலே இல்லை. ஜெயலலிதா என்ற ஒரு சினிமா நடிகை டான்ஸ்காரி தான், வேற ஒன்றுமே இல்லை. போய் மூப்பனார் தம்பி கல்யாணத்தில் அந்த மாதிரி டான்ஸ் ஆடிச்சு, அதனால தான் ஆட்டக்காரிங்கிற. திருச்சியில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆன கொட்டகைலாம் இருக்குது. இதுதான் ஜெயலலிதாவுடைய அரசியல், ஒரு நடிகை. அப்போ இந்த நடிகையே நாடாள வந்த பிறகு கருணாநிதி முதலமைச்சர். கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த அம்மா ஒரு சினிமா நாட்டியக்காரி. இந்த நாட்டியக்காரியை முதலமைச்சராக வந்த பொழுது கருணாநிதி முதலமைச்சர். இப்படிதான் அரசியல் இருந்தது. அப்போ கருணாநிதியை போன்ற இழி நிலைக்கு திரும்ப போயிட்டாருன்னு அதை எடுத்துக்கணும். ஆதரவா எதிர்ப்பா இல்ல, உனக்கு ஆதரவுனா ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு ஆதரவு, சிங்களவனுக்கு ஆதரவுனா காங்கிரஸுக்கு ஆதரவு, ராஜபக்சேக்கு ஆதரவுனா இது என்ன நிலை? திரும்ப என்ன சொல்றாரு, நாங்க திமுக கூட்டணியில இல்ல, தாவேகா கூட்டணியிலும் இல்ல, எந்த கூட்டணியும் இல்லை, ஏன்னா எலெக்ஷன் இல்லை, அமைச்சரவையில் இருக்கிறோம், ஆனா அதுக்காக நாங்க அவங்க டிபெண்ட் பண்ணிருப்போம் கிடையாது, எங்களுக்கு தேவைப்பட்ட வெளியே வந்துடும். தெளிவா தானே இருக்காரு அவர். எங்க குழப்புறாரு? திமுக கதை முடிஞ்சு போச்சு, திமுகன்னு ஒரு கட்சியே இல்லை, திமுக கூட்டணி இப்போ பூரா மாட்டிட்டு முழிக்குது. எங்க தாவாய்க்காட்ட மாட்டிட்டு முழிக்குது. ரத்தீஷ் என்ற ஒரு நபர் பல லட்சம் கோடியை திருடி IAS டிரான்ஸ்ஃபர், IPS டிரான்ஸ்ஃபர், அத்தனை அரசியல் நடவடிக்கைகள் காரணமான அந்த 30 வயது இளைஞன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பான்? ஆதவர்ஜன கட்டுப்பாட்டில் இருக்கார். சண்முகராஜன் ஒரு ஆடிட்டர், 5 லட்சம் கோடி திருடி அத்தனை பேர் துர்காட்டை கொடுத்ததுக்கு அவர் தான் ஆடிட்டர். அடுத்த நாள ஆதவ் தூக்கிட்டார், 2 அப்ரூவராக மாறிட்டான். எப்பொழுது வேண்டுமானாலும் திமுக தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு, எப்போது வேண்டுமானாலும் சிறைப்படுத்தப்படலாம். யாரு? உதயநிதியும் சபரீசனும். இந்த சூழல்ல திரும்ப நான் எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கழிப்பேன், பார்த்துக்க சொல்லிட்டப்பா, நீ என்ன ஒன்றும் பண்ணிடாத, இது இருங்க என்னை பேச கொடுங்க. இப்படி யாருக்கு சிக்னல் கொடுக்குறாரு? திமுகவுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. நீ திமுகவா ஆதரவா இல்ல தாவேக ஆதரவா நிலைனா, காலையில திமுக ஆதரவு, சாயங்காலம் தாவேக ஆதரவு, அடுத்த நாள் காலையில தாவேக ஆதரவு, அப்புறம் திமுக ஆதரவு. இதாங்க நிலை, ரெட்ட நிலை. சண்முகம் என்ன சொல்றாரு? CPM எங்க கட்சி பிரச்சனையை நாங்க தான் முடிவு பண்ணுவோம், திமுக கூட்டணி என்பதெல்லாம் சொல்றாரு. அதான் சொல்றாரு. திமுக என்ன சொல்றாரு? ஆட்சி எப்ப வேண்டுமானா கைப்போம், பாத்துக்காது, நீ வாங்கின கண்டெய்னர். பத்திரிகையாளர் நீங்க உட்பட எல்லாருமே திருமான் என்ன சொல்றாருன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர் உட்பட எல்லாருமே ஏன் விசிகாவை மட்டும் கார்னர் பண்ணி கேள்வி கேட்கறீங்க, உண்மை தெரிஞ்சுட்டு பேசுங்க, என்கிட்ட யாராவது கேட்டீங்களா, உங்களுக்கு வர சில தகவல் வச்சு நீங்க முன்னுக்கு பின்னா பேசுறீங்களே, எங்களுடைய வளர்ச்சியில உங்களுக்கு எல்லாம் ஒரு எரிச்சல் இருக்கு, நாங்க நல்லா இருக்கிறதுலாம் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்கிறாரு.
தேஞ்சு கழுத தேஞ்சு கட்டெரும்பா போச்சு, எங்கே போய் வளர்ச்சி? அமைச்சர் ஆயிட்டாங்களே, கட்டெரும்பாயிடுச்சு. அமைச்சர் ஆவதற்கு எத்தனை நாள் இழுத்தடிப்பு. காங்கிரஸ் அமைச்சராயிருக்கான், முஸ்லீம் லீக் அமைச்சராயிருக்கான். அதில் கடைசி பெட்டியில் இவரை அமைச்சராவதற்கு எத்தனை போராட்டம். துணை முதலமைச்சர் இப்போ இவரே கொடுக்குற பேட்டியில் எனக்கு துணை முதலமைச்சர் ரவிக்குமார், சிந்தனை செல்வன், இப்போ என்னங்கிறாரு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவரே மறுக்கிறார், அவரே ஆதரிக்கிறார். இல்ல ரவிக்குமார் வந்து கேட்டதா எனக்கு இல்ல, ரவிக்குமார் இவரை தெரியாம எப்படிங்க கேட்பாரு? ரவிக்குமார் என்ன அவர்தான் கட்சி தலைவர், இவர் பொதுச் செயலாளரா? இல்ல அவர் தலைவர், இவர் துணை பொதுச் செயலாளரா? அதாவது ரவிக்குமார் கருத்து, வன்னியரசு கருத்து, சங்கத்தமிழன் கருத்து, காசி மாணிக்கம், இதெல்லாமா தலைவர் பதவி ஆசை இல்லாதவர் தான். இல்ல இல்ல இல்ல, பதவி ஆசை அவர் இல்லாததான். அப்ப இதுக்கு துணை முதலமைச்சர் கேட்கிறாரு? அது ரவிக்குமார் தானே கேட்டாரு. ரவிக்குமார் இவர் சொல்லி ரவிக்குமார் கேட்கிறாரு. இவருடைய இந்த நிலைக்கு காரணம், அதாவது விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் திமுக எதிர்ப்பு, இவர் அழிந்து போனதுக்கு காரணம் திமுக ஆதரவு. வேற தமிழக வரலாற்றில் நடந்த நிகழ்வை சொல்றேன். இல்ல நீங்க விசிக்கு அழிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க. பெருமான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ இடங்கள்ல திமுக போட்டுடுச்சு, எவ்வளோ இடம் காலி. அதிமுக எவ்வளோ இடம் போட்டு எவ்வளோ இடம் காலி. எல்லா கட்சியுமே காலியா இருக்கு. நாம் தமிழர் கூட வந்து 8லேருந்து 4 ஆயிருக்கு. பாஜக 11லேருந்து இன்னைக்கு 2, 1.5, 3 கிட்ட வந்துருக்கு. அவங்க எல்லாருமே காலியாகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. விசிகா மட்டும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றது உங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் காரணம்னு சொல்றேன். ஏன் விசிகா மட்டும் காலின்னு சொல்றீங்க? எல்லாருமே தானே காலி. அதாவது எல்லாரும் அரசியலில் இல்லை, இவர் அரசியல் இருக்க. ரெண்டாவது, அந்த அவர்களுடைய அரசியல் இல்லாமல் போனாலும் யாருக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஆனால் இது தலித்து மூமெண்ட், தலித்து மக்களுக்கான அதிகாரத்துக்கான அமைப்பு. இந்த அமைப்பு என்பதை அவரை ஒவ்வொரு செங்கல்லாக உருவாக்கிய பெரிய வீடு. இந்த வீடு இடிஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கும் கவலை இருக்கு. நீ திமுக அழிஞ்சா கூட கவலைப்பட மாட்டான், அண்ணா திமுக அழிஞ்சா கவலைப்பட மாட்டான், பிஜேபி, சீமா, இதெல்லாமே தலித்து மக்களுக்கான இயக்கம் அல்ல. ஆனால் இந்த விசிக மட்டும்தான் தலித் மக்களின் உரிமைகளுக்காக மலைச்சாமி ஆரம்பித்த இயக்கம். கொள்ள சமூக, நீங்கள் எந்த கட்சியும் இது போன்ற ஒரு தாக்குதல் நடந்திருக்காது. சீமானை நோக்கி எந்த கட்சி போய் தாக்குதல் நடத்தினான்? இல்லை. காங்கிரஸ் எந்த கட்சி போய் தாக்குதல் நடத்தினான்? எந்த சாதி போய் தாக்குதல் நடத்தினான்? அதிமுக எந்த சாதி போய் தாக்குதல் நடத்தினான்? எவன் ஊருக்குள்ள நுழைய விட மாட்டேனா? எவன் செருப்பு போட விட மாட்டேனா? எவன் துண்டு போட விட மாட்டேனா? அப்போ அப்படி எந்த கட்சிக்குமே இல்லை. பாஜக எவனாவது முஸ்லீம் போய் தாக்குறானா? இல்லை. ஆனால் இந்த இயக்கம் காலத்தில் வந்த ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றம். இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு தனியாக நின்று அவர் அந்த வாக்கு வங்கியை நிரூபிக்கல, கூட்டணியோடு தான் நின்னாரு. தனியாக நின்னா நீங்கள் அத்தனை சேரி மக்களும் அப்படியே விசிகா விழுந்து கொண்டிருந்தது. இதை நம்பித்தான் திமுக கருணாநிதியும் ஜெயலலிதாவும் திருமாவுடைய கையை பிடிச்சாங்க. இதுதான் வரலாறு. ஆனால் இந்த வரலாறை இவர் காலத்திலே அழிச்சு விட்டாருங்கிறதா எல்லாருக்குமான கவலை. எல்லா பத்திரிகையாளருமே திமுகவை அழிஞ்சா போய் சந்தோஷமையா, ஒளிஞ்சாயா, அண்ணா திமுக தொலைஞ்சாயா, பாஜக வரவே கூடாதியா, சீமா முடிஞ்சாயா. ஆனால் விசிகா நீங்க பார்ப்பன சக்திகள் கூட என்ன நினைக்கிறான்? இந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது. அங்க இருக்கிற முற்போக்காளர் என்ன நினைக்கிறான்? கம்யூனிஸ்டா இருக்கிற பார்ப்பனர்கள் என்ன நினைக்கிறான்னா, இந்த சக்தி அழிந்து போய்விடக்கூடாது. ஏன்? அவர்களுக்கு தான் அரசியல் அதிகாரமே இல்லை. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அரசியல் அதிகாரம் இருக்கு. திமுக சேர்ந்த அரசியல், அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அரசியல் அதிகாரம் இருக்கு. ஆனா இன்று வரை யாரு குடிசை கொளுத்து விடும்? திமுக காரன் குடிசை எவனா கொளுத்துறானா? அண்ணா திமுக காரன் குடிசை கொளுத்துறானா? இல்லை சீமானுடைய பண்ணை பெட்டி எவனா கொளுத்துறானா? இல்லை. இன்று வரை அதுக்கு ஒரே குரல், திரும்ப ஒரு நல்ல தலைவர் வந்துட்டாயா, அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த மக்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவார். இதுதான் ஒவ்வொருவருடைய கவலை. ராமதாஸ் அது ஒரு சாதி சங்கம் தான். வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னாரு. மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டாரு.
மெடிக்கல் மந்திரி, லா காலேஜு, வன்னி அறக்கட்டளை, இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்குது. அப்போ அந்த சமூகத்துக்கான தலைவராக அவர் மாறிட்டார். ஆனால் இந்த விசிகா ஆரம்பித்த இடத்துல முழுசாகவே போய் சேரல. உதாரணத்துக்கு சைதாப்பேட்டையில் 25,000 தலித்துகள் இருக்காங்க. 25,000 தலித்துக்கள் யாருக்கு ஓட்டு போட்டால் அவங்க தான் எம்எல்ஏ வர முடியும். ஆனால் 25,000 பேருக்குள்ள விசிகா போயிருக்கா? இல்லை. வட சென்னையில் தலித்து வாக்குகள் தான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்கும். அத்தனை பக்கம் விசிகா போயிருச்சா? தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சர்வே எடுங்க. நீங்கள் முஸ்லீமு அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு ஓட்டாவது இந்த சூழ்நிலையிலையும் எவனாவது மாறி திமுகவை தவிர யாருக்கும் ஓட்டு போடல. எந்த காலத்திலையும். இப்போ இளைஞர்கள் மட்டும் திமுக மீது உள்ள வெறுப்புல தாவேக்காக்கு போயிருக்கான். பழைய ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் திமுக விட்டு வெளியேறவே இல்லை. ஏன்? பாஜக எதிர்ப்பை வந்தாயா செய்கிறாங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்து தாவேக்கா வேட்பாளராக இருந்த கேஎம் ஷரீஃபுக்கு அவனை ஓட்டு போடல. யாரு? சொந்த முஸ்லீமை ஓட்டு போடல. ஏன்? திமுக பிஜேபி எதுக்குறான். அப்போ அவன் எவ்வளவு அந்த மக்கள் தெளிவா இருக்க பாருங்க. ஏன் வேற எந்த முஸ்லீம்களும் தினமலர் பேப்பர் தொடவே மாட்டோம். ஏன்? அது ஒரு RSS பத்திரிக்கைன்னு எவ்வளவு தெளிவா இருக்கு. ஆனால் நீங்க தலித் மக்கள் மத்தியில அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதை நீங்க சமரசம் செய்து கொண்டு திமுகவே கெதி, திமுகவே முஸ்லீமே வெளியேறிட்டான். விசிகா வெளியேறாதவருடைய விளைவு தான் இளைஞர்கள் பூரா எங்க போயிட்டான்? தாவேக்கா போயிட்டான். இதுதான் நடந்தது. இதை விட இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். ஆதவர்ஜுனா தரப்பே சொல்லுது, தாவேக்காவில் யார் அதிகமாக எம்எல்ஏ சீட்டு நிரப்புவது, இது ஜெயிக்க போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு வேட்பாளர் நிறுத்துவேன்னு ஆதவுக்கும் ஆதவுக்கும் புஷிக்கும் மோதல். அப்போ உடனே ஆதவு விசிகாவை தொடர்பு கொள்றார். அண்ணன் ஒரு 25 கேண்டிடேட்டை கொடுங்க, 25 கேண்டிடேட்டை கொடுங்க, இவர்களை நான் ஒரு 25,000 ஓட்டு 50,000 ஓட்டு வாங்க வச்சிடுறேன். இதன் மூலம் என்னுடைய கையும் வலுப்படும், இந்த இளைஞர்களும் எங்க வந்துடுவான், அரசியல் எம்போர். இது இவர் ரவிக்குமார்ட்ட ஆலோசனை கேட்டு போனே எடுக்கணும். போனே இப்ப 1008 மறுப்பு கிருப்பெல்லாம் வரும் இந்த கருணாநிதி கதை மாதிரி. இப்போ அந்த 25 பேரை மறைமுகமா ஒரு கூட்டணி, எல்லாமே கூட்டணி மறைமுகமா வச்சிருக்கான். வேலூர்ல போன தேர்தலில் துரைமுருகன் தோத்து போற நிலைமை வந்தோடனே எடப்பாடி போடுறாரு. யாரு? துரைமுருகன். அண்ணா நான் உள்ள போனா மந்திரி ஆயிடுவேன், உனக்கு சப்போர்ட்லாம் பண்ணுவேன். யாரு? துரைமுருகன் மந்திரி, திமுக. யார்கிட்ட கேட்கிறாரு? எடப்பாடிட்ட. ஆப்போசிட் வேட்பாளர் எனக்கு பேர் மறந்து போச்சு, விட்டுட்டு வந்துட்டாங்க. யாரு? எடப்பாடி. யாரை ஜெயிக்க வைக்கிறாரு? துரைமுருகன். அண்டே எலெக்ஷன் நிற்கிறாரு, கருணாநிதி எலெக்ஷன் நிற்கிறாரு, கருணாநிதி எம்ஜிஆர் பேசுறாரு, அண்டே வாபஸ் வாங்க சொல்லுங்க, அண்டே எந்திரிச்சு வந்தாரு, கருணாநிதி ஜெயிக்கிறாரு. இப்படி இருக்கு. அப்போ நீ உண்மையான தலித் தலைவனாக இருந்தால், சந்தேகமற்ற மாசற்ற நீதிமன்றம் சொல்லணும்ல, நீதிமன்றத்தை சில தீர்ப்பு சொல்லுவாங்க, சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதுங்க. அதே போல நீங்க 25 வேட்பாளர் கொடுத்துருந்தா அவனுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கும். 25 பேருமே எம்எல்ஏ ஆயிருப்பான். இல்லைங்க, நீங்க 1008 மறுப்பு எல்லாம் சொல்லலாம், இது எல்லாம் தெளிவான செய்தி. அப்பா நீங்க பேசாம ரவிக்குமார்ட்ட கட்சியை கொடுத்துட்டு நீங்க ஏதாவது ஊட்டி கொடைக்கானல போய் 100 ஆண்டு காலம் ஏதாவது நல்ல புத்தகம் எழுதுங்க, அதான் சரியா இருக்கும். இப்ப அந்த நிலைமைக்கு தேஞ்சு போச்சு கட்சி. இல்லைங்க, எல்லாருமே உங்களுக்கு விமர்சிக்கிறானுங்க. உங்களுக்கு கட்டுப்பட்டு கிடந்தவன் பூரா உங்களை விமர்சிக்கிறான். என்ன காரணம்? ரவிக்குமார் இதுவரை இல்லாத பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு. எங்க? பாண்டிச்சேரியில். ஏன் நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுடைய வேஷம் கலைஞ்சு போச்சு, நம்ம பெருசாக பில்டப் பண்ணோம். அப்போ ரவிக்குமாரை கூட்டிகிட்டு மாரி செல்வராஜ் போகிறீங்க, ரவிக்குமாரை கூட்டிகிட்டு ரஞ்சித் வீட்டுக்கு போகிறீங்க, நீ நில்லுப்பா. ஏன் செத்து போன சிறுத்தை எவனுமே இல்லையா?
ஜோதிமணி இளைய பெருமாளுடைய மகனை தவிர விசிகால எவனுமே சாகலையா? இப்படியா? அவர் சொல்றது இருக்கட்டும். அப்பா இது போன்ற குற்றச்சாட்டுகளை யார் எழுப்புறா? உங்கால சொல்றேன். காட்டுமன்னார் கோவில்ல நிற்காம போனதுக்கான காரணத்தை நேத்து தெரியும். எல்லா கத்திரிக்காய் ஏங்க என்னோட குடும்பத்துல நாளைக்கு நீங்க இதை சமாதானம் கருணாநிதி சமாதானம் எல்லாம் சொல்லுவான். கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள், இப்ப ராஜ், இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. ஆக மொத்தம் விசிகாவுடைய தலைவருடைய நிலை எப்படி வந்துருச்சுன்னா, கருணாநிதி எப்படி கடைசி தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்சியுமே இங்க வந்து மோசமா போயிடுச்சு விஜயுடைய அரசியலுக்கு பிறகாக. ஆனா விசிகால இருந்து மட்டும் விசிகால இருந்து மட்டும் ஆளுங்களை பிடிக்கிறதுக்காக நீங்க எல்லாம் வந்து ஆள் பிடிக்கிறீங்களா? இப்ப வந்து பன்னீர் பாபு சேரது, ஷானவாஸ் சேரதுன்னா என் கட்சியை மட்டும் அழிக்கிறதுக்கு இவ்வளவு குறியாகிறீங்கன்னு கேக்குறாரு அவரு. ஏங்க கட்சி நீங்க தாங்க அழிக்கிறீங்க. உங்க கட்சியை எவனும் அழிக்கல, நீங்க தான் அழிக்கிறீங்க. இல்ல இருங்க, ஏன் நீங்க ஆள் பிடிக்கிறீங்க? நீங்க இந்த கேள்வியை கேளுங்க. பனையூர் பாபு, ஆளூர் ஷானவாஸ், ரவிக்குமார், சிந்தனை செல்வன், அத்தனை பேரும் உங்களால் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடிஞ்சுதா? முடியலையே. அத்தனை பேரும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறி போய்விட்டார்கள். திமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் இந்த எம்எல்ஏக்களால் பலன் பெற்ற அந்தந்த தொகுதியில் ஒரு 50 தலித்து தலைவர்களை காமிங்க. ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தான், இல்லை ஏதோ டிச்சு வெட்டினான். அதிமுக திமுக இதில் தாங்க கட்சியே இருக்கு. உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி தேர்தல் வந்து என்ன பண்ணுவான்? அவன் தான் ஒன்றிய தலைவர், அவன் தான் ஒன்றிய பெருந்தலைவர், ஊராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர். அதில் வர்ற 10% கமிஷன். 1 கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சான்னா 10 லட்ச ரூபா வாங்கிடுவான். 10 லட்ச ரூபா அதிமுக கொடிக்கம்ப பறக்கும், திமுக கொடிக்கம்ப பறக்கும். பஸ் வைப்பான், மாநாட்டுக்கு போவான், ஊர்வலம் போடுவான், கோஷம் போடுவான். அதான அரசியல். அப்படி சிந்தனை செல்வன் தொகுதியில் ஒரு 25 திமுக ஒன்றிய செயல், நகர செயல், உள்ளாட்சியல், பேரூராட்சி, இப்படி எவனாவது கொஞ்சம் பேரை காமிங்க. இல்லை நீங்கள் எவனாவது காமிங்க. இல்லை. அப்போது இதெல்லாம் உங்களால் கட்டுப்படுத்தவே முடியலையே. அவன் என்ன போய் துர்கா காலில் சிந்தனை செல்வன் நீட்டி விழுகிறார். ரவிக்குமார் பொன்முடி சின்ன பொண்டாட்டி, பெரிய பொண்டாட்டி தான் போய் விழுந்திருக்காரு. ரகசியமாக சின்ன பொண்டாட்டி காலில் போய் விழுந்துட்டு வந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் தான் விசிகாவுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவ, சித்தாந்த, வேதாந்தமா உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ கட்டுப்பாட்டில் இல்லைன்னா திமுக கட்டுப்பாட்டில் இருந்தான், அவன் திமுகவுக்கு போயிட்டான். அவ்வளோதான் விஷயம். இது யாருடைய பலவீனம்? ஜெயலலிதா இருக்கிறப்போ ஒருத்தர் கட்சி விட்டு போயிடுவானா? கருணாநிதி இருக்கும்போது கட்சி விட்டு போயிடுவானா? கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு அதிமுக தேவையே இல்லை. அதிமுக ஜெயிச்சாலும் தோத்தாலும் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு தலித்துக்கும் கட்சி தேவை. அவன் அந்த அமைப்பு கூட இல்லாமல் வெளியே வந்தான்னா தெருவிலே வச்சு அவன் கொல்லப்படுவதற்கு ஆதிக்க சக்தி எங்கே நிற்கிறான்? தெருவில் நிற்கிறான். அப்போ யாருக்கு அரசியல் தேவை? தமிழ்நாட்டில் பல்லர்கள், பறையர்கள், அருந்ததியர்களுக்கு தான் அரசியலே தேவை.